ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் இருந்த இடங்களில் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தம் இருக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் பேசின 6வது வார்த்தையை என் கர்த்தர் தாமே வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளுமாய் சென்று ஆண்டவரே அதை அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் அதை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. மீட்பு ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்தோடு வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வார்த்தை. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு 6வதாக பேசின வார்த்தை முடிந்தது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி இங்க ஒரு ஃபினிஷ் பண்றாங்க ஆண்டவர். ஏசப்பா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக முடிந்தது என்று சத்தமாக சொல்லணும், எதற்காக முடிந்ததுன்னு சொல்லி சத்தமா ஆர்ப்பரிக்கணும்னா, அவர் இந்த உலகத்துக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் செய்து முடித்தாயிற்று என்பதை வெளிப்படும் காரியமாக முடிந்தது என்று சொல்லி ஒரு ஜெயதொனியோடு வெற்றியின் வார்த்தையாக அவர் இதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை சிலுவையில் அறைந்த ஒவ்வொரு மக்களும் அவர் முடிந்தது என்று சொன்ன உடனே ஒரு சந்தோஷத்துக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு அவங்க சிரிப்பும் ஆர்ப்பரிப்போடு இருக்காங்க. ஆனால் உண்மையா என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வேதாகம ரீதியில் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் நிறைவேறியதையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிய மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவர் நேரத்தில் முடிந்தது என்று சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 21:12. மத்தேயுவின் புஸ்தகம் 21:12 வாசிங்க. ஆண்டவர் அந்த இடத்தில் பலி செலுத்தக்கூடிய பொருள்கள் யாவையும் தள்ளி போடுகிறார். ஏனென்றால் இங்க பலி முடிந்து போயிற்று. முதலாவது நாம் இங்க பார்க்கிற காரியம் பலி முடிந்தது. நாம் பாவம் செய்து அதற்காக கொடுக்கப்படுகிற நிவாரணமாக ஒரு பலி இனிமேல் நாம் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நித்திய பலியாக அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். எடுத்து வாசிங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 2:2. ஆமென். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஒரு நித்திய பலியாக, பாவங்களுக்குரிய நித்திய பலியாக இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்ததை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் அதில் பார்க்கிற காரியம் பலி முடிந்து போயிற்று. 2வது சாபம் முடிந்து போயிற்று. எடுத்தவர்கள் வாசிப்போம். இந்த இடத்துல சாபம் முடிந்து போயிற்று என்று நாம் பார்க்கும் பொழுது சிலுவையை அந்த காலகட்டத்தில் ஒரு சாபத்திற்குரிய குறியீடாக வைத்திருந்தார்கள். ஆண்டவரை சிலுவையில் அறைந்து வெற்றியை பெற்ற உடனே அது எவ்விதமாய் மாறினது என்றால் அது அன்பிற்கான ஒரு குறியீடாய் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் சாபம் முடிகிறது, பலி முடிந்து போகிறது, பாடுகள் முடிகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 42வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 22:42. பிதாவே, நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சுத்தத்தின்படி அல்ல, உம்முடைய சுத்தத்தின்படி. இந்த இடத்தில் பாடுகள் முடிவுக்கு வருகிறது. முதலாவது காரியம் பலி முடிவுக்கு வருகிறது. 2வது காரியம் சாபம் முடிவுக்கு வருகிறது. 3வது காரியம் பாடுகள் முடிவுக்கு வருகிறது. இப்படியாக இந்த காரியங்கள் யாவும் நடந்து முடிந்ததன் விளைவாக ஆண்டவர் முடிந்தது என்று ஜெயதொனியோடு அங்கு முழக்கமிடுகிறார். அடுத்ததாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற்றி ஆண்டவர் இந்த இடத்தில் முடிக்கிறார். எவ்விதமாக எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயின் வித்தாய் வருகிறவர்.
அடுத்ததாக ஏசாயா 7:14 சொல்லுகிறது, கண்ணின் வயிற்றில் பிறக்கிறவர். அடுத்ததாக ஏசாயா 52:12 சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு நமக்காக நம்முடைய பாடுகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. விதமாய் அவரை குறித்ததான ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த இடத்தில் நிறைவேறி முடிகிறது. எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 5:17. மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல, ஆமென், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். தீர்க்க தரிசனங்கள் இந்த இடத்தில் முடிவுக்கு வருகிறது. இடத்துல வாசிப்போம் தொடர்ந்து. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7-8. 2 தீமோத்தேயு 4:7-8. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நாமும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாமும் ஊழியத்திற்காக நானும் ஓடுகிறேன் என்று ஓடுகிறோம். பாதியாக நின்று கொண்டு அந்த பாதியான இடைவெளியோடு ஓடி சென்று விடுகிறோம். ஊழியத்தின் தொடர்ச்சி நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு காரியம் எடுக்கும் பொழுது இதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, பரிபூர்ணமாக அந்த ஓட்டத்தை முடிக்கணும். பரிபூர்ணமாக ஒரு காரியம் எடுத்தோம்னா we have to fill, அந்த காரியத்தை நம்ம முழுவதுமாக முடிக்கப்பட வேண்டும். நம்ம ஊழியத்தை செய்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஊழியத்தோடு இணைந்து ஓடுகிறோமா? அந்த ஓட்டத்தில் நாம் இருக்கிறோமா? அந்த முடியும் மட்டும் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்கிறதான சிந்தை வேண்டும். பிரியமானவர்களே, இன்னுமாய் வாசிப்போம். போஜன முடிவாக யோவானின் புஸ்தகம் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவர் பிதாவின் சித்தத்தை முடிக்கிறார் இந்த இடத்தில். ஸோ இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்க வருகிறோம் என்றால், ஆண்டவர் 6வது வார்த்தையாக சகலத்தையும் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அவர் வெற்றி சிறந்தார், அவர் பிசாசுகளை ஜெயித்தார், அவர் சகலத்தையும் இயேசு தன்னுடைய சிலுவையின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை இங்கு முடிந்தது என்று ஜெயதோனியோடு சொல்லுகிறார். தொடர்ந்து இப்படியாக நாம் ஒவ்வொரு காரியங்களும் நாம் ஆண்டவருக்கென்று செய்ய பழக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய முதலாவது காரியம் சுவிசேஷ வேலை செய்வது. அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், நான் ஆண்டவருக்கு என்று ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய பங்கு அங்கு முக்கியமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பவுலை போல ஊழியத்தில் நாம் நிற்க வேண்டும், பவுலை போல ஓட வேண்டும். அப்பொழுது ஓட்டத்தின் முடிவுக்குள்ளாக நாம் கொண்டு நிற்க முடியும். இப்படியாக யாரெல்லாம் பரிபூர்ணமாக தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை இந்த உலகத்தில் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இத்தகைய கிரீடம், அதாவது நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் இருக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ முடிந்தது என்று சொல்லப்பட்ட அந்த ஜெயதொனியோடு அந்த வேலையில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த நாளிலும் கூட சுவாமி உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய முடிவை ஜெயதொனியோடு மாற்றுவீராக. அவருடைய சூழ்நிலைகள் முடிவுக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்களும் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாய், நீர் ஜெயத்தை பெற்றெடுத்தது போல இவர்களுக்கும் ஜெயமாய் மாறும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆலய செய்யுங்க, வழி நடத்துங்க. மீட்பு மற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.